வணக்கம் நண்பர்களே, லேர்ன் யுவர் செல்ஃப் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எக்ஸல்ல டேட்டா என்ட்ரி பண்ணும்போது டூப்ளிகேட் வேல்யூஸ் வரது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தாங்க. இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. இனி உங்களோட எக்ஸல் ஷீட்ல டூப்ளிகேட் டேட்டா என்ட்ரி பண்ணவே முடியாத அளவுக்கு நம்மளால பண்ண முடியுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மேலும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இங்க நம்மகிட்ட ஒரு டம்மி எக்ஸல் ஷீட் இருக்குங்க. இந்த ஷீட்டில் ஃபஸ்ட்டு நான் எப்படி என்ன டிப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த டிப்ஸை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ நம்ம இங்கே வந்து டூப்ளிகேட் டேட்டாஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபார்முலா தாங்க யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபார்முலா என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இங்கே நம்மகிட்ட இந்த காலமில் பாருங்கள், சில லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. இந்த வேல்யூஸில் ரிப்பீட் ஆகிருக்கா? எஸ், இந்த வேல்யூஸில் ரிப்பீட் ஆகிருக்கு. இப்படி ரிப்பீட் ஆகியிருந்தால் அதை நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா கவுண்ட் இஃப்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிக்கங்க. எந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது தாங்க நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறத கொடுத்துட்றீங்க. அதுக்கப்புறம் என்ன வேல்யூ அப்படிங்கிறதும் அதே காலமாக கொடுத்துட்றோம். ஸோ இப்போ இதோட கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணு, அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணு நம்ம சொல்கிறோங்க. இது அடுத்தடுத்த செல்லுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆனால் ரேஞ்ச் வந்து A2லேருந்து ஸ்டார்ட் ஆகி அடுத்தடுத்து போகணுன்னா இந்த இடத்துல F4 அப்படின்னு வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா $A $2 அப்படின்னு மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நீங்கள் என்டர் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலாவை அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ஸோ எங்கெல்லாம் அந்த வேல்யூ ரிப்பீட் ஆகலையோ அங்கெல்லாம் ட்ரூன் இருக்கும். ஒரு வேல்யூ ரிப்பீட் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். உதாரணத்துக்கு பாருங்கள், இங்கே அந்த வசந்த் அப்படிங்கிற நேம் இங்கே இருக்கு இல்லைங்களா? ஸோ இது ஃபஸ்ட் டைம் வரும்போது ட்ரூ அப்படின்னு இருக்கு. ஆனால் அதே டைம் அதே நேம் நீங்கள் மறுபடியும் வரும்போது பாருங்கள், இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிருச்சு. ஸோ அப்போது இந்த ஃபார்முலாவை தான் நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா டூப்ளிகேட் வேல்யூஸே உங்கள் ஷீட்டில் வராத அளவுக்கு யூஸ் பண்ண போகிறோங்க. இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸலில் அவங்க ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிறது தாங்க. இந்த டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, டேட்டா அப்படிங்கிற மெனுவுக்கு போங்க. அங்கே போனீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த டேட்டா வேலிடேஷனுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம்னா இதில் டேட்டா வேலிடேஷனை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ எப்படி இன்சர்ட் பண்ணலாம்னா இங்கே 3 திங்ஸ் இருக்குங்க. செட்டிங்ஸ், இன்புட் மெசேஜ் அண்ட் எரர் அலர்ட். ஸோ இதில் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இதில் நம்ம என்னத்தை அலோவ் பண்ண போகிறோம், என்ன அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இதில் டிசைட் பண்ண போகிறோம். ஸோ இதில் கடைசி ஆப்ஷன் அவங்க கஸ்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? ஸோ இந்த ஆப்ஷனில் தாங்க நம்ம ஃபார்முலாவை செட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நம்ம சொல்லியிருந்தோம்? கவுண்ட் இஃப்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா இல்லைங்களா? ஸோ கவுண்ட் இஃப்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு எந்த காலமில் நம்ம இந்த டேட்டாவை டூப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காலமோட வேல்யூவை இதில் இன்சர்ட் பண்ணுறோம், ரேஞ்சை இதில் இன்சர்ட் பண்ணுறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டி காலமில் நான் இப்போ வேல்யூஸ் என்ட்ரு பண்ணுறோன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் D1 அப்படின்னு வச்சுட்டு அதோட ரேஞ்சை என்ட்ரு பண்ண போகிறோம். D1:D1 அப்படின்னா அதுக்கப்புறம் அதோட வேல்யூஸும் D1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதோட கண்டிஷன் என்னவா இருக்கணும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கணும். சரி, இது D1 அப்படிங்கிற காலமுக்கு. அடுத்து D1லேருந்து D2 வரைக்கும், D1லேருந்து D3 வரைக்கும், D1லேருந்து D4 வரைக்கும் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த இடத்துல ஓகேங்களா? ஸோ D1 இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் என்ன ப்ரெஸ் பண்ணுறீங்க? F4 அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்னா டாலர் சிம்பிள் வந்துடும் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ டாலர் சிம்பிள் பிளேஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம இந்த D1 அப்படிங்கிற காலமுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா டூப்ளிகேட் என்ட்ரிஸை அவாய்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறோம். ஸோ இப்படி கொடுத்தோம்னா என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். ஸோ நான் இங்கே வந்து வசந்த் அப்படின்னு என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, அக்செப்டட். இப்போ நான் செகண்ட் டைம் அதே நேமை நான் என்ட்ரு பண்ண போகிறேன். ஸோ அது என்ன பண்ணிருச்சு? ஆட்டோமேட்டிக்காக a user has restricted the values that can be entered into this cell அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ நீங்கள் ரீட்ரை கொடுத்துட்டு வேற ஒரு வேல்யூ தான் நம்ம என்ட்ரு பண்ணால் தான் இதை என்ன பண்ணிக்கும்? ஆக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேட்டா வேலிடேஷன் மெனுவில் மேற்கொண்டு சில இது இருந்துச்சு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இன்புட் மெசேஜ்னா என்ன, எரர் அலர்ட்னா என்னன்ட்டு. ஸோ இந்த இன்புட் மெசேஜ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட செல்லில் நீங்கள் கொண்டு போய் அந்த செல்லில் நீங்கள் வைக்கும் போதே என்ன வேல்யூ இதில் என்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்லுங்கள் இந்த இடத்துல. ஸோ என்டர் a unique name அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துக்குங்க. அதனால நீங்கள் வந்து ஒரு ரோல் நம்பராக இருக்கலாம், இல்லை ரெஜிஸ்டர் நம்பராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த இடத்துல என்ன கொடுத்தலாம்? என்டர் a unique name அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க. பக்கத்தில் எரர் அலர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் வந்து 3 இருக்கும். ஸ்டாப், வார்னிங் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸ்டாப்னு நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா தான் என்ன ஆகும்னா டூப்ளிகேட் வேல்யூஸை என்ட்ரு பண்ண விடாமல் இது பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அதை என்ன பண்ணிடும்? இட்ஸ் அலோவ் பண்ணிடுங்க. ஸோ இதில் என்ன எரர் மெசேஜ் வரணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டூப்ளிகேட் டேட்டா அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க.
ஸோ இப்போ இந்த இடத்துல செல்லில் வைக்கும் போதே பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் அந்த செல்லில் மூவ் பண்ணிங்கனாலே என்ன சொல்லுது, என்டர் a யூனிக் நேம் அப்படின்னு காமிக்குதுங்களா. இது எந்த இடத்துல கொடுத்தோம், இன்புட் மெசேஜில் கொடுத்துருந்தீங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு நேம் கொடுங்க. ஸோ இப்போ நான் வந்து நேம் வந்துட்டு கிருஷ்ணா அப்படின்னு கொடுக்குறேங்க. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கும், ஏன்னா கிருஷ்ணாங்கிற நேம் இந்த ரேஞ்சில் எங்கேயுமே இல்லை. அதே இது அடுத்த காலமில் நான் மறுபடியும் கிருஷ்ணா அப்படிங்கிற நேமை கொடுக்குறேன். இது என்ன வருந்துச்சு, எரர். ஸோ a user has restricted values. ஸோ ரீட்ரை பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த வேல்யூ தான் கொடுக்கணும். ஸோ அடுத்த வேல்யூ இதுவும் பாருங்கள், ஆல்ரெடி இந்த வேல்யூ இருக்குது. ஸோ ரீட்ரை பண்ணிட்டு வேற ஒரு நேம் தான் கொடுக்கணும். ஸோ இப்போ இது அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் அதே நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லிடும், டூப்ளிகேட் டேட்டா அப்படின்னு வந்துருச்சுங்களா. ஸோ கஸ்டமைஸாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட எரர் மெசேஜை நீங்கள் கொடுக்கணுன்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குரு அப்படிங்கிற நேம் கொடுக்குறேன், இட் வில் அக்செப்டட். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு செல்லுக்கும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ இந்த ரோவில் வந்து நான் ரோல் நம்பர் வாங்க போகிறேன், இதில் வேற ஒரு டேட்டா வாங்க போகிறேன், ரெஜிஸ்டர் நம்பர் வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை என்டையராக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மொத்த செல்லையும் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரேஞ்ச் வந்து டூப்ளிகேட் டேட்டா வேலிடேஷன் வந்து கொடுத்துக்கலாங்க. இந்த வீடியோவில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிச்சுன்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னு நீங்க நினைக்கிறப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.